ஞாபகம் வரும். இப்போ எனக்கு ஒரு காக்டெயில் எடுக்குங்க. எனக்கு ருசியா இருக்கிற குடிக்கணும். முக்கியமா கனிஞ்சே வாரும் ஒரு பழப்பானத்தை பொறுக்கலாம். எனக்கு ஒரு அன்னாச்சி வேணும். அதை பயனுள்ள கண்ணாடியாக செய்றேன். அதன் உள்ளே உள்ளதை எல்லாவற்றையும் எடுக்கிறோம். இப்போது உணவு பானத்தை தானே செய்கிறோம். நமக்கு பிளெண்டர் தேவை. எனக்கு கொஞ்சம் பழங்களும் வேண்டும். அவற்றை தோல் உரிக்கவிட்டு தாயிர பழத்துடன் துவங்குகிறேன். அப்புறம் ஆப்பிள்களும். மறுபக்கம் பிளெண்டரை ஆணை செய்கிறேன். ஓ, எல்லாம் ரொம்ப அருமாப்பாகவே இருக்கு. ஓ, நான் என்ன குடித்திடுவேன். பெர்ஃபெக்ட். அதை அன்னாச்சி கிளாஸில் ஊற்றி அலங்கரிக்கவும். அழசூட்டுடனும் சில பழங்களுடனும். ஓ ஆம், மற்றும் சில பழங்களும். ஒரு காக்டெயில் குடை மற்றும் ஒரு குழாயை சேர்ப்போம். எனது காக்டெயில் தயாராக உள்ளது. சென்சா சல்ஃபேட் நான் பாய்வேன். ஹாலகன் டீல் ஊற்றி அது அவைய ஸ்பன்ஸ் தேவை. நான் அவனை பிடிக்கிறேன். ஆஹா, அத பாருங்க பாட்டி, என்ன சொல்றீங்க? நல்லதானே? ஓ, இது என்ன? மார்ஷ்மெல்லோஸ்? ஏன் அவை சாக்லேட் நிறத்தில் இருக்கின்றன? நான் சாதித்து பார்ப்பேன். கெட்ட தெரியல. அருமை. சாக்லேட் குண்டு ஒண்ணு மட்டுமே உள்ளது. ஜெஸ் அத பாலை ஒடுகி கேண்டு பால. எனக்கு திராட்சை தேவை. திராட்சைகளை பாதி அளவுக்கு ஒரு கண்ணாடியில மாத்துறோம். அப்படியே மீதமான பாதியை பனியால் நிரப்பவும், பின்னர் தண்ணீர் நிரப்பவும். ஆமாம், சில தயிர் சேர்த்து விடலாம். சரி, இதுதான். வோலா, காக்டெயில் தயார். ஜெஸ், இதோ உனக்கு. ஓகே, யாரும் சான்ஸ் நான் எங்க இருக்கிறேன். இதோ விசிட்டரா இருக்கு. அது இங்கே ஒரு சாக்லேட் கிண்ணம் இருக்கு. அது ஆஃபோட என்ன பண்ணணும்? ஓ, சிரஞ்சோட இப்போதான் அதை பாலும் சேர்க்கணும். வேறு துப்பா பண்ணுது. மார்ஷ்மெல் லோக்கல் கொண்ட கோகோவா ஸ்வீடிஷ் வேலை இருக்கும். அங்கே என்ன? அது அனாசி பழக்கலவை. கூடவே குச்சிகளை பூண்டு பழங்களும் உள்ளன. அப்பா, எனக்கு இது பிடிக்கும். கலவையை தான் சாப்பிடுவோம். ஹோ, எவ்வளவு நன்றாகவும் சுவையாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட கலவையுடன் உடனே கடற்கரைக்கு செல்ல ஆசை வருகிறது. அப்பா, எனக்கு பிடிச்சது ஒரே ஒன்றும் மீதம் இருக்கிறது. அது சேஃப் தயாரித்த கலவை. இது சுவாரஸ்யமாக உள்ளது. உங்க காது கேட்கிறதா? நான் தான் சிறந்தவன். யாஹூ, வெற்றி எனது. ஆச்சரியம். நீருக்கடியில் உள்ள உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை. வாவ், ஐயோ, எனக்கு சிப்ஸ்கள் எல்லாம் முடிவாகி விட்டதா? அது எப்படி? நான் பசிக்குதே. ஓ, சேலஞ்ச் பண்ணி பாப்போம். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல. கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா, கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை. அது போலவே அதை கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக் கொள்வோமா? மனசாய் அவற்றை நசுக்குங்கள். மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே. ஆழமாக சுவாசியுங்கள். என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி,
குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை. இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியில் இருந்து ஓர் உரிமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல் இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது. எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு, நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள். ஓ, ஐயோ, இல்ல, வைரமம். ஓ, வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஆக்டோபஸ் செய்யலாம். ஓ, எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குதே. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். ஆம், என் அழுக்கு தான் தேசி- சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி, சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ, இது கிரீம். வாவ், இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ, ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி. மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ, இது என்னால எசையப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? இஷ், அருவருப்பு. இவையா உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி, பாட்டி லென்ஸ் உண்மையா? ஓ, நன்றி செல்லமே. ஹோரே, வணக்கம். மெனுவில் நிறைய இருக்குது, ஆனா எனக்கு அதுல எதுவும் வேண்டாம். ஓ சரி, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் செய்யுங்க. வாவ், நல்ல தேர்வு பென். உன் பாட்டி நல்ல ஐஸ்கிரீம் பற்றி நிறைய தெரியும். இப்போது அவற்றை செய்யவில்லை. எனக்கு ஸ்ட்ராபெரி தேவை. நான் அதை காலை நேரத்துல என் தோட்டத்துல இருந்து எடுத்தேன். அதை பிளெண்டரில் ஊற்றுங்கள். இப்போது நாங்கள் அனைத்தையும் அடிக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி பசுமையாக மாறியது. Preferred ice cream as your words that stare at wonder ice cream the Google free bower to buy. சரி, நான் ஏதோ மறந்துட்டேன். ஓ சரி, நான் சில டாஸா பால் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு அச்சிலும் கொஞ்சம் பால் ஊற்றுங்கள். இது ருசியாக இருக்கும். மேலும் கிவி சேர்க்கவும். நிச்சயமாக கிவியை நறுக்கி 3 முறை துருவவும். அப்படியே. இப்போது நாங்கள் ஒரு கிவியை வடிவங்களில் சமமாக செய்கிறோம். இப்போது ஐஸ்கிரீம் நிச்சயமாக தயாராகிவிட்டது. குச்சிகளை கலக்க வேண்டும். டாடா, வாவ் பாட்டி, நான் ஒரு சிறப்பு பலகையில் உருண்டைகளாக என் சொந்த ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இது மிகவும் குளிராக உள்ளது, எனவே அதில் எல்லாம் உறையும். கொஞ்சம் பாலை ஊற்றவும். இப்போது கொஞ்சம் ஃபாண்டா. இது ஒரு இனிமையான நிறம் மற்றும் கனி சுவையை தரும். இது ஒரு சிறந்த பானம். முழு பாட்டிலும் போதும்.
சுவையாக இருக்கிறது. அதை அப்படியே ஊற்றுங்கள். இப்போது மினி ஓரியோஸ் சேர்ப்போம். இது மெகாட்டுக்கு ரொம்ப சாக்லேட்டாகவும் சுவையாகவும் இருக்கு. பென் பைத்தியம் பிடிச்சிருவான். எல்லாத்தையும் 2 கத்திகளால் ஒன்னா கலக்கணும். ஓ ஆம், அப்படியே. சரி, 10 ஸ்டாண்டு பாருங்க. ஓ வாவ், எவ்வளவு குளிர். செஃப், பார்ட்டிக்கு ஒரு அருமையான ஐஸ்கிரீம் இருக்குது. ஆனா நானும் இன்னும் எதுவும் பண்ணல. நான் ஐஸ்கிரீம் எப்படி செய்வது? ஆனால் நான் அதை சமைக்க வேண்டுமா? நான் ஐஸ்கிரீம் விற்பவரிடமிருந்து ஐஸ்கிரீம் வாங்கலாம். ஹே வணக்கம், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேண்டும். சரி, இது தயாராகிவிடும். இதோ உங்களுக்கு. இது ரொம்ப சுவையா இருக்குது. நான் பெருக்கு காட்ட முடியுமா என்று ஆசைப்படுகிறேன். பை பை, என்ன ஒரு அழகான ஐஸ்கிரீம். எனக்கு எல்லாம் தயார். செஃப், நீங்களும் முடித்து விட்டீர்களா? கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் ரோல்களை உருட்டி அதற்கு ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுவதுதான் மீதமுள்ளது. நிறைய ஸ்ட்ராபெரி சிரப், நிறைய ப்ளூபெரிகளையும் வைக்கலாம். இது ஐஸ்கிரீமுடன் நல்லா பொருந்தும். எல்லாம் தயார். சரி, படைப்பாற்றலான ஐஸ்கிரீம் பரிமாறுதல். சரி செஃப், நானும் எல்லாம் தயார். நான் என் ஐஸ்கிரீமை தட்டில் வைத்து ஸ்ட்ராபெரி கொண்டு அலங்கரிக்கிறேன். எல்லாரும் ஏற்கனவே ஐஸ்கிரீம் செய்து விட்டதால் ஐஸ்கிரீம் உருகுவதற்கு முன் அவர்களுக்கு காட்டு நேரம் வந்துவிட்டது. இதை முயற்சிப்போம். வாவ், எல்லாமே ரொம்ப சுவையா இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் கோன் இது ரொம்ப அழகாகவும் சாதாரணமாகவும் தெரிகிறது. ஆனால் இந்த ரோல்களை பாருங்கள். நான் இவற்றிலிருந்து தொடங்குகிறேன். சுவையை ரிப்பீட் பண்ணுவோம். ஒரு சுவையா பெரி சுவை பண்ணுவோம். மற்றும் ஓரியோ கிரன்ச் அருமையாக உள்ளது. சிப்பத பாட்டின் ஐஸ்கிரீமை முயற்சிப்போம். ஓ, குளிர்ச்சியா இருக்கிறது. இது தர்பூசணியை போல தெரிகிறது. ஆனால் ஸ்ட்ராபெரி சுவையாக உள்ளது. ரொம்ப சுவையாக இருக்கிறது, ஆனால் குளிர்ந்து இருக்கிறது. சரி, மீதம் உள்ளது இதுவே. இது ரொம்ப அழகாவும் வித்தியாசமாகவும் தெரியுது. இதை பரிசோதிப்போம். இது ரொம்பவும் சிறந்த ஐஸ்கிரீம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆம், இது அருமை. இது நிச்சயமாக வெற்றியாளர். ஓ உண்மையா? நன்றி அண்ணா, என் ஐஸ்கிரீம் சிறந்தது. ஊஹூ. என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிர்டர்ஸ் பேன்ஸ் கேக்க வெட்டி ரிசர்வ் பாடிய ஜோடுறோம். இன்னொரு போன்றாணி பிடிச்சேன். அப்படித்தான் இங்கும் அதை செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை வெட்டி, கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். இது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? நான் குறைந்த பக்கம் செய்கிறேன். இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை? உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம் பாட்டி. Just curious you. அலங்கரிக்கிறேன். Seriously, வாப்பிளோட கேக். ஓ, நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல.
அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ். நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்து ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடிச்சு விட்டோம் காதலியே. வாவ்! பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும், ஓ வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிகளைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. வணக்கம் அனைவருக்கும். இன்று இந்த அற்புதமான உணவை நான் விரும்புகிறேன். நூடுல்ஸ். ஆமாம், நிச்சயமாக நியூடுல்ஸ். நான் அதை உங்களுக்காக இப்போதே சமைப்பேன். இந்த முட்டையை உடைக்க வேண்டும், அதனால நான் அதை செய்கிறேன். அதை வறுக்கும் பாத்திரத்தில் போட வேண்டும். ஆஹா, அருமை. சரி, நான் பேக்கனையும் போடுகிறேன். இதன் வாசனை மிகவும் நன்றாக இருக்கிறது. மேலும் இது மிகவும் அழகாக உள்ளது. இப்பொழுது எல்லாம் பொரிக்கப்படும் மற்றும் அற்புதமான நூடுல்ஸும் இருக்கும். நான் நூடுல் வெட்டியை எடுத்து மாவை வெட்டி நூடுல்ஸை மடிப்பேன். கொதிக்கும் நீரில் உன்னோட என்ன நடக்கிறது? ஹே குவெண்டின், உன் போனில் விளையாடுவதை நிறுத்து. நமக்கு ஒரு சவால் இருக்கிறது. தயாராகு. ஓ ஆம், இது ஸ்கேஷோபின் நூடுல்ஸ் பிசட்ஸ் கோஸு உடனடி நூடுல்ஸ்க்கு சருவோம். அது ஃப்ரம் ஃப்ரைக் இருக்கும். ஓ ஆம், என்ன அற்புதமான மனமும் வாசனையும். உங்களுக்கு தேவையானதற்காக நான் தயாராக இருக்கிறேன். அது ரொம்ப மோசமா இருக்கு. நானும் இன்னும் தயாரா இல்ல. சோயா சாஸ் ஊற்றணும். சரியான எப்படி சில முட்டைகள் நூடுல்ஸ் ஆன் பேக்கன் நான் முடிச்சிட்டேன். வாசனை வயதா இருக்குது. இங்கே உங்களுக்கு இங்கே உள்ள எல்லாமே எவ்வளவு சுவையா இருக்குது. சரி, முதல்ல இந்த நியூட்டில்ஸை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாவும் ஒவ்வொரு இழுக்குமி தன்மையோடனும் இருக்குது. அழகான நியூடில்ஸ், நல்ல உணவு. இப்போ இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஓ, இதற்கு நான் ஒரு மூள் எடுக்க போகிறேன் என்று நினைக்கிறேன். பேக்கன், எனக்கு அது பிடிக்கும். இது ரொம்பவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மூள் தேவையில்லை. நான் இப்படி சாப்பிட போகிறேன். யம் 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 யம். எவ்வளவு சுவையா இருக்குது. இது அழகா இருக்குது. மிகவும் நல்லது. இது ஒரு அற்புதமான உணவு மற்றும் இது வெற்றி பெறுகிறது. ஓ, நான் வென்றேன். ஹூரே, என்ன மகிழ்ச்சி. இப்போது எனக்கு பாப்காரன் வேண்டும். நீங்கள் அதை உடனே செய்யலாம். சிறந்த உணவு. நாம் செய்முறை துவங்குவோம். இதற்கு சோளத்தை கனியிலை போட்டு அதன் பிறகு நிறைய ஸ்கிட்டில்ஸ் மற்றும் மார்ஷ்மெல்லோஸ். அப்படியே. ஓ ஓ, இப்போது எல்லாவற்றையும் அணைக்கிறோம். நம்ம அவரில் வைக்கிறோம். கியா, பிடிச்சுக்கொள்ளுங்க, பிடிச்சுக்கொள்ளுங்க. நான் பிடிச்சேன். அதை அவனுக்கு அனுப்புறோம்.
Kurzanam von Maturity Pro Ankudeli. கவனமாக இரு. நான் பிடித்தேன். வா சமையலரே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பரவாயில்ல, எனக்கு பாப்கார்ன் இருக்கிறது. இப்போது நம்மளால அதை திறக்கலாம். வாவ், ஆமாம், இதுதான் நான் இழைத்தது மற்றும் இதுதான் என்னால் தேவைப்பட்டது. பேஆப்காரன் தயார். ஓ, நல்லது. ஓ சரி, என்னுடைய லின்சே என்ன விரும்புறாள் எனக்கு தெரியும். தானியங்களை வெண்ணெயோட வாணலியில போட்டுடுங்க, சர்க்கரை கொண்டு மூடி விடுங்க. இப்போ இதை எல்லாமே இப்படியே கலக்குகிறோம் மற்றும் எல்லாமே தயாராக இருக்க காத்திருக்கிறோம். சரி, என்ன வினோதமான வாசம். சரி, எந்த ஒரு பொறியும் தப்பாமல் இருக்க அதை ஒரு மூடியால் மூடிவிடு. நான் சிறந்த இனிப்பான பொறியை கண்டுபிடித்து விட்டேன். ஓ நல்லது. அற்புதம். குலோய், நீ என்ன செய்கிற? சரி, எனக்கு மற்றொரு வழி உள்ளது. நான் வஃபிள் இரட்டையில் தானியங்களை வைக்க என்றிருக்கிறேன். இப்போது அனைத்தையும் நுடலாவால் நிரப்புங்கள். பின் மியூடெக்ஸ் லாக். நான் மூடிய மூடவிருக்கிறேன். கொஞ்சம் காத்திருக்கிறோம். ஆமாம், இது பாப்கார்ன் வாஃபிள் ஆகிவிட்டது. லின்சே முயற்சிக்க சொல்கிறாள். வாவ், நான் வேண்டியதுதான். ஓ, இது ஒரு வடாம் தானா? சுவாரஸ்யமாக இருக்கின்றது. இப்படி இன்று வரை பாப்கார்ன் உண்டதில்லை. சுவையாக இருக்கின்றது. சரி, இப்ப என்ன முயற்சிக்கணும்? ஆமாம், இந்த சொகுசான பார்காரன்வை பார்ப்போம். ஓ, இது சுவையாக இருக்கும். அருமை. ஓ, எனக்காக எங்கண்ணும் என்ன எதையோ தயாரிக்கப்பட்டிருக்குது. ஓ, நான் அதிர்ச்சியாக கிட்டேன். பார்காரன் எவ்வளவு சுவையாக இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஓ, சர்க்கரனையும் ஸ்கிட்டில்ஸும் ருசியானது. அட ஆம், சமையல்காரர் நிச்சயமாக வென்று விட்டார். அவர் மிகவும் சிறந்த பாப்கார்ன் தயாரித்துள்ளார். ஓ வெற்றி உரிய முறையில் எனக்கு சொந்தம். நான் இந்த பணியை 100க்கு பண்ண முடித்தேன். உங்கள் அடுத்த பணிகள் ஸ்கியூவர்ஸ் மீது இனிப்புகள். ஆஹா, எனக்கு எதுவும் புரியவே போதவில்லை. ஆனால் நான் முயற்சி செய்வேன். என் பழக்கூடை எங்கே? வாழைப்பழத்தை இவ்வாறு வெட்டுவது அவசியம். எனக்குள் இந்த வால்புரி இருப்பது நல்லது. மலர்களுக்கான சிறப்பு வெட்டு. இப்போ எல்லாத்தையும் ஒரு ஸ்கோர்ல போடுங்க. அப்படியே அத ஒரு பானையில போடுங்க. மண்ணிக்கு பதிலாக நான் புதிய பருப்புகள் பயன்படுத்த போறேன். அப்படியே. ஓஹோ, அத பாருங்க. ஹானி, நீ என்ன பண்ற? என்ன பாட்டி? ஓ இல்ல இல்ல, நான் பணியை மறந்து விட்டேன். என்னிடம் இப்போதைக்கு சர்ஃப் லாலிபாப் தான் இருக்கிறது. சரி, நான் இதனை நினைச்சு துடைக்கிறேன். ஓ இல்ல, அது வேலை செய்யல. இது மோசமா இருக்கிறது. சரி, வேறு கதாநாயகம் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் குழந்தைக்கு என் மாம்பழ இனிப்பு மற்றும் மார்ஷ்மெல்லோகளை கொடுக்க முடியும். கூல். ஆனால் ஏதோ பிழையாக்கி விட்டது. ஆமாம், சரி. என்னிடம் பபிள் கம் உள்ளது. அதை பற்றி மறந்து விட்டேன். இதோ எனக்கு தேவை. மேலே நான் சாக்லேட் சிரப் பயன்படுத்த போறேன். இத்தனை ருசியானது. ஹலோ பாட்டி, ஒருவருக்கு கொஞ்சம் ஆவலாகி போய்விட்டது போல இருக்கிறது. ஆம், நீ சொல்வது சரிதான். நான் இன்னும் முழுதாக சரப்பு குடிக்கவில்லை என்று நம்புகிறேன். நன்றி. அவங்களுக்கு தாங்க அதுதான். அங்க ரெசிபர் மாம்ச ட்ரோசரி finished. Det är stinande trillert så träning för gubbar. Janna Youngum. First creative phrases. Now it's just hargu serka nära matchu. Eber Vector. First routine enters and Sauce Autocanon für das Torts. Adrienser frikers do utralam. Syrians lörke. I'm with the little sisa arake purin. ஆமா, அதை கட்டுங்க. வாவ். ஓ, என் சகோதரன் கொடுத்த பரிசு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை முயற்சிக்க கூட விரும்பவில்லை. இது சரியாக இருக்கும் என நினைக்கிறேன். இந்த நாப்கின் அசிங்கமாக இருக்கிறதா? சரி, எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். அதனால நான் அவற்றை பல்லான முயற்சிக்க போகிறேன்.
சாக்லேட்டுடன் ரொம்ப சுவையாக உள்ளது. ருசியானது. இப்போது நான் ஒரு புள்ளியை ஊதப் போகிறேன். வாவ், இது மிக குளிர். அது ஒரு நீரூற்றுதானா? இது சாக்லேட் மாதிரி தெரியல. இது தெளிவா இருக்கு. இது எனக்கு பிடிச்ச சீஸ் சாஸ். ஹூரே, நான் அவற்றை பற்றல ஊற்ற மகிழ்ச்சியாக இருப்பேன். முயற்சிப்போம். ருசியா இருக்கு. ஒரு சுவாரஸ்ய அனுபவம். வாவ், பாட்டி செய்த அழகிய பூக்கள். அவற்றை பருகி மகிழ்வேன். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஓ, ரொம்ப நல்லாக இருக்கிறது. பாட்டி வென்றார். நன்றி குட்டி, உனக்கு மகிழ்ச்சியான பிறந்த நாள்.